எத்தனை இடத்த சுற்றி வந்து இப்போ கடைசியில் எங்களை விட்டு வாசல்லையே நாங்கள் சுற்றி வந்து விட்டோம். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு தான் நிற்கிறோம். வாசல் அடியில் அதான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து கடைசியாக எங்களை வீட்டு வாசல்லே நிற்கிறோம். சுற்றி 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 வாசல் அடியில் எத்தனை இடத்த சுற்றி வந்து இப்போ கடைசியில் எங்களை வீட்டு வாசல்லே நாங்கள் சுற்றி வந்து விட்டோம். குக்கிங் வீடியோக்கு வந்து விட்டோம். அதான் இதுல நிக்கே அவளுக்கு தெரியும். இதுல நின்றா கனையும் குக்கிங் வீடியோவா தான் இருக்கு மண்டேன்னு. இன்றைக்கு அதுவும் என்ன குக்கிங் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னுக்கு எங்களை சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாரு நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து எம்பல் பண்ண கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோட கூட வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க செந்துரன். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஏன் வந்த நீங்களாண்டு. இன்றைக்கு எதுவும் எடுத்து வச்சுக்கா ஏதோ உலைய புளிய புறாம். ஆனால் இடியப்பம் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தாலே எல்லாரும் இடியப்பம் தான் நினைப்பினோம். ஆனால் நாங்கள் இடியப்பம் இல்லை. இன்றைக்கு சில்பி முறுக்கு செய்ய போகிறோம். அதாவது அந்த சீனிப்பானி கரைச்சி ஊற்றி முறுக்கு செய்வினோம். அதான் செய்ய போகிறோம். அதுக்கு சில்பி தானா பெயர்? சில்பியோ சில்பியோ சிப்பி முறுக்கு நான் சொல்கிறேன். சிப்பி முறுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, இது கோதுமைமா பச்சைமா. இங்கே பார்த்தீங்கன்னா சீனி, எண்ணெய், உப்பு, இவ்வளோ தான் தேவையான பொருட்களே. இதொன்னும் தேவையில்லையே. புட்டு மூடி, புட்டு பானை பார்த்தீங்களா? எல்லாமே இதெல்லாம் தேவைதான். இடியப்போ இது தட்டு தேவை. இது முறுக்குறல். ஆனால் என்னென்னா உண்மைக்குமே இது சில பேர் அரிசிமா போடுறது, எங்களுக்கு அரிசிமா கொஞ்சம் போடுறது கஷ்டம். உள்ளடா அப்படின்னு ரசம். அப்போ அதனால நாங்கள் தன்றி இல்லை. நாங்கள் பச்சை மாவுலாம் நவிச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் கேஸ் போடணும். தண்ணி சூடாகிறதுக்கு கேஸை போடுங்க. இடியப்பம் மாதிரி புளியுமோ இல்லாட்டி இல்லை அங்கே முறுக்கு டிசைன் அச்சருவா காட்டுங்க அவங்களுக்கு. பார்த்தால தெரியும். ஒரு இந்த வடிவில் இருக்கேன். ஓட்ட போட்டு கூடாது. 3 ஓட்டை போட்ட வேணுமாவியா? சரி, நாங்கள் இனிமேல் இங்கே தண்ணி ஏற்கனவே கொஞ்சம் கொதிக்க விட்டேன் நாங்கள். ஆனால் இப்போ நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் இனிமேல் மாவாவிக்க விடுவோம். என்ன செந்துறேன் இதுக்கு விடுங்கோ. நேற்று நம்ம கேஸ் கூட அடிக்குது. ஓகே அடிக்குது. அப்படி உங்களுக்கும் அடிக்குதே? எனக்கு காத்து குழம்பு இல்லை கொண்டு வரமே. ஏன் சீனி வச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சீனி பானி காய்ச்சறதுக்கு. செந்தனம் தெரியுமா? சீனி பானி பக்கத்து கல்யாணம் கூட நடக்குது. அங்கே முறுக்கு சுடிக்கணும் எல்லாம் சீனி பணியாரங்கள் எல்லாம் பார்த்தேன். அதை பார்த்து நாங்களும் அதான் எங்களுக்கு ஒரு ஆசை. நாங்கள் சரி வீட்டை சும்மா தான் இருக்கிறோம். முறுக்கு சுட்டு பாப்போம். கூட்டினாதான் டக்கணுமா ஆவியுமா நான். அப்படியே? ஓ அப்படித்தான். மற்றது என்னென்னா சில பேர் அந்த எள்ளும் போடுறது. நாங்கள் அது தாலி முறுக்குக்கு தான் நாங்கள் கூட போடுறோம். அந்த சுருண்டு இருக்கும் அந்த முறுக்குக்கு. இதுக்கு நாங்கள் போடுறோம் இல்லை. என்ன இனிப்பும் போடுறது அதுவும் கடிபட ஒரு மாதிரி இருக்குமென்றது. என்ன சொல்றீங்க? என்ன வடிவில் வரதுன்னு தெரியல. சீனி பானி மேலே செய்ய பண்ணுறீங்க. நான் அரிசிமாலாம் கண்டேன். நான் அது என்னது சீனி பானியோ? சீனி பானி இல்லைம்மா, முறுக்கு. ஓ அது உங்க அம்மா அஞ்சிடுவோம் உண்மையாவே. அப்படியே? அப்போ சரியா இருக்குமா பிள்ளையா இருக்குமா? அம்மாவுக்கு சொன்னேன்னா கொஞ்சம் சரியா தான் இருக்கு. எள்ளு அதோட பிடிக்காது. வாங்கவும் இல்லை. இதுக்கு சில்பி முறுக்கு. இது முறுக்கு. அது கலகலப்பு முறுப்பா? இது முறுக்கு. இது தனி முறுக்கா? அதான் நாங்கள் அதான் செய்ய போறோம். இனிமேல் நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமோ? நல்லபடியா முன்னுக்கு அவிக்கணும். அப்ப அவிக்கட்டும். என்னது வேற ஒன்றும் இல்லையே இதுல செய்கிறது? இல்ல ஒன்றுமே இல்லை. சீனி பானி இப்ப காய்ச்சி விட்டா இறுகி போயிடும். இந்த மா புட்டெல்லாம் குழச்சி முடிக்கிறோம். அப்ப மாவை அவிஞ்சோன்னா குழைக்க பார்ப்போம். அப்ப பார்ப்போம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா வாங்குவோமா அவிஞ்சிட்டோன்னு பாப்போம். உங்களோட 2 பேரை காணையில அவர் தான் வீடியோ எடுக்கிறாரு. என்ன வீடியோ எடுக்கவா சாப்பிட்டு வாரண்டு போயிட்டா. என்ன இங்க வந்து வேறங்கம்மா என்னம்மா அவிஞ்சிருக்கண்டு. நேற்றமாய் தண்ணி மாதிரியா அவிஞ்சிட்டு என்ன தண்ணி வந்துட்டு. ரைட். அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம்? இந்த அரிதட்டுக்குமா அரிக்க போடுறோமே. அடிங்க 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 மாவில் அடிங்க. இதெல்லாம் வீட்டில் வேலையில செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தானே அரிக்கணும். இதுக்கு ஏதோ வைப்போம். என்னத்துக்காண்டி? இது அரிபடா இல்லை பேரமா இல்லை எனக்கு. அதுக்கு இல்லை இப்படி கட்டியா கிடந்தா இப்போ அரிச்சு முடிகிறது. இல்லை குழஞ்சிரும். எப்படி
இப்படி தண்டினா தான் அரிக்கும். நீங்கள் கட்டியாக வச்சு தண்டினா அரிக்காது. உங்களுக்கு நாங்களாம் பழக்கி தருவோம். ஓ அப்படித்தானே நீங்கள் எல்லாம் பழகுறீங்க. ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய தெரியாங்க. இப்போதானே இப்போ நாங்களும் பழகுறோம். முதல்ல நாங்களும் டேத்தான் முறுக்கு சுடுறேன். அது நானே முறுக்கு சுடுறேன்னாண்டே கூட அதிசயம் தானே. எல்லாம் பழகத்தானே வேணும். பழகுங்க. அதுதான் ஒரு நேரம் உங்களுக்கு முறுக்கல்ல சுட்டு தரணுமே. இந்தியான் முறுக்கோட ஆக்கள் சரியா தெரியாது. இதுக்குள்ள வேண்டாம் முறுக்கு என்ன அதுதான் அப்படியே யோசிக்கிறீங்க. சரி இந்த முறுக்கோட நீங்கள் மயங்கிடுவீங்களோ? அடுத்த கட்டி எடுத்து இப்படியே நாங்கள் அரிக்கணும். எடுங்கோ அரிங்கோ. ஆனால் என்ன நீங்கள் இல்லாம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. நீங்கள் ஒன்று உதவி செஞ்சு தருவீங்களா? என்ன உதவி அப்படி வந்து செய்ய போகிறோம்? மாறிச்சு தருவீங்கள அப்படியே. அப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. நீங்கள் மாறிச்சு தந்தா சரி அரிங்க. சும்மா வீடுகளில் இருந்து உடம்போட குறையுங்க வேலையில் செஞ்சு. சரி வாங்க கேமராமேன் வந்துட்டு அவ்வளோ இருக்கு. கொஞ்சம் வேற பஞ்சு படுறீங்க அவ்வளோ இருக்கு. என்ன இல்லை இடையில கேமராமேன்ட்ட கொடுத்தா போன ஆட்டுப்பட்டுரும். நீங்கள் மாவை அரிங்க நான் பெருவன் தானே. அப்படியா? மா கிண்ணத்துக்கு இஞ்சால கூட கிடக்கு புள்ளடக்கு. இஞ்சால கூட கிடக்கு புள்ளடக்கு. அடிக்க வந்துட்டே இருக்கு. எனக்கே கவலையாட்டாங்க கிடக்கு. கவலை வேண்டாம். முறுக்கு சுடையின்னு ஒழுக்கிட்ட நீங்கள் கவலை வேண்டாம். ஐயோ இப்போ கையெல்லாம் உழையுது எனக்கு. கவலைப்படக்கூடாது. சாப்பிட தெரியும் தானே உங்களுக்கு. நான் உங்களை மாதிரி சாப்பிட்றேன். நான் எல்லாரும் நினைப்பெல்லாம் நான் தான் நிறைய சாப்பிட்றேன். ஆனால் உண்மைக்குமே சந்திரன் தான் சாப்பிட்றேன் நிறைய. எனக்கு இந்த முறுக்கு இதெல்லாம் சரி விடாது. சந்திரனுக்கு புட்டு ரைட். இங்கே பாருங்க மாவை நல்ல வடி வாங்கி பாக்கியா இன்னொரு வடி வேறு மாமாரி இருக்கோ. அது நாங்கள் மாமாரி இருக்கோண்டு. சரி அடுத்த கட்டம் நாங்கள் என்ன எப்பறீங்க? சுடுதண்ணி விடுவோம். சுடுதண்ணியோ? அப்புறம் சுடுதண்ணின்ற உப்பை தூக்குறீங்க. இது தூளுப்பா. என்னத்துக்காண்டி? மாக்க போட்டு குழைக்கிறக்காண்டியோ? ஏனண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பயுமே இனிப்புக்கு உப்பு தானா கட்டாயந்து. ஏன்னா அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? சுடுதண்ணி இன்னைக்கு ரொம்ப ரைட். புட்டை வைக்கிற மாதிரி சுடுதண்ணிக்கா இது ஊற்றிடலாதோ? உப்பு போட்டுட்டு உப்பு தண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாடலில் காட்டி செஞ்சு காட்டுவீங்களே. வித்தியாசம் தான். நீங்கள் வித்தியாசமான தெரியாதபடியா எல்லாம் குத்துமை பற்றிதான். கொஞ்சமா ஒரு புளிஞ்ச மாதிரி தானே இருக்கு முறுக்கு. குழைக்கிறது ஒன்று ஒரு டவுட். அதான் யோசிக்கணும் என்னென்ன குழைக்கிற வார்த்தை. ஐயோ அது வந்துருக்காது. குழைக்க தெரியாது. இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி தான் எல்லாம் குழைக்கிறது. இது நான் புட்டு குழைக்கிறேன். அப்படித்தான் குழைக்கிறது என்ன உங்களுக்கு தெரியுமே. இதை ஃபுல்லாக குழைச்சி இடியப்பத்தின் பருவத்துக்கு உங்களுக்கு தெரியும் தானே. அப்படித்தான் எடுத்து உரலில் போட்டு புளிஞ்சி எடுக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேண்ணே. சரி நாங்கள் இப்படியே தானே. நீங்கள் எல்லாத்தையும் இப்படித்தான் குழைக்கணுங்க. எல்லாத்தையும் குழைச்சிட்டப்ப பார்ப்போம். சரி இங்க பாருங்க நான் நல்ல வடிவாக குழைச்சிட்டேன். சேர்ந்துட்டேன் சொல்லுங்க. நான் தானே குழைச்சேன். இல்லை சும்மா எல்லாரும் சொல்லிட்டு நான் தான் உண்மையாக குழைச்சினேன். நான் தானது இந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த தட்டெல்லாம் நாங்கள் முறுக்கு புளிக்க அப்புறமே அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டு மா ஒட்டாமல் இருக்கணும். அதேமாதிரி இதுக்கும் சொட்டு எண்ணெய் விடுவோம். நாங்கள் ஒரு தரம் பிறரையில் நாங்கள் வித்தியாசமாக விடுவோம். அதுதான் நான் அதுக்கானே கொஞ்சம் விடுவோம். சரியோ மூடி போட்டு கடவுளே முதல் தடவை விழா கத்தி ஒன்று ராம செஞ்சா கடவுளை கும்பிடுங்க. முதலாச்சுடா கொஞ்சம் எப்படிங்கிறது இதான் அந்த ஒரு தட்டு பார்த்தாச்சு. ரைட் வெடிமண் நினைக்கிறீங்களோ நீங்கள்? இடியப்பம் புளிகிற மேப்பில் புளிஞ்சு கொண்டு போகிறீல்ல தெரியும். பயமா இல்லை கிடையாது. ஒரு இடையில நிப்பாட்டுறேன் நினைக்கிறேன். போகாத முருண்டியே போகாத கொஞ்சம் தடுப்பமே கடவுளே. ரைட் சரி அப்படியாட்டும் புளியுங்க. ஸோ சந்திரன் முருக்கா இது என்ன இது முறுக்கு சின்ன தான் புளி எடுக்கிறது. என்னண்டு
இப்படி செய்கிறீங்களா முறுக்க வந்து இதுதான் முறுக்கு நான் டிசைன் சொல்லித்தான் உங்களுக்கு டிசைன் நான் உங்களுக்கு முறுக்கு இங்க பாருங்க இங்க இப்படியே நீ இதை இப்படி ஒட்டி போட்டு வெட்டணும் அப்படி வேண்டாம் இங்க உங்களுக்கு நான் பட்டுற மாதிரியே செஞ்சுதெல்லாம் பாருங்க இங்க பாருங்க நில்லுங்க வார நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் இங்க அங்கால முறுக்கு கூட நான் அங்கால உங்களுக்கு புரிஞ்சிடலாமா சரி உங்களுக்கு செய்ய தெரியாது நீங்க தான் கூடாது பிள்ளைச்சாப்ப இந்த என்ன கூடாது முறுக்கு சரி இப்படியே எல்லாத்தையும் ஒட்டணும் ஒரு தட்டை பாருங்க ஒட்டி காட்டு புளிய தெரியுமா ஃபர்ஸ்ட் யாருக்கு எனக்கு உங்களுக்கு தான் பெரிய அடுவை தான் ஏதோ தெரியும் சமையல்காரனுங்க நல்ல வேலையே இல்லை பாருங்க செய்கிற வரை தானே எனக்கு முறுக்கு செய்ய தெரியாடி பேருந்து என்ன செஞ்சுறேன் அதுதான் எல்லாத்தையும் ஒரே தரத்தில் போடலாமா கூட போடலாம் சரியா வச்சா தான் நான் புளிக்கலாம் இன்னொரு எடுத்துருக்கலாம் என்ன அதுதான் சசியா குட்டிகிட்ட சொல்லி விடுவோமா எடுங்க சசியாம்மா இதேம்மா இன்னும் ரே இருக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணிடுங்க நீங்கள் இங்கால நாங்கள் இதை விடுவோம் புளிஞ்சு நீங்கள் அங்கே உங்களோட வேலையை பாருங்க இல்லை நான் பார்த்துட்டு தான் செய்வேன் இல்லை இது வந்து என்ன சொல்லுங்க இல்லை இது அந்த முறுக்கு வேற இல்லை உடல் வந்து பாருங்க சரியான முறைக்கு இல்லை அதே மாதிரி இதுல என்ன பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க சுத்த முறுக்கு அது சொல்றதுக்கு இது கூட கேட்கல முறுக்கு இல்ல அப்ப உடல் வந்து சரியான வடிவில் இல்லை ரெண்டாலும் நீங்க செய்யறப்பல செஞ்சுறேன் அப்படி வராது இங்க அந்த முறுக்கு இல்லை இது சீனிப்பானி ஊத்துற முறுக்கு நாங்க இன்னைக்கு அடுப்பை மூட்டுவோம் என்ன அங்க ரே வந்துட்டா சசியா சரி இஞ்சால பார்த்தீங்களா சட்டி சூடாயிட்டு அடுத்தது எண்ணெய் விடுவோம் நாங்கள் செஞ்சுறேன் ரே எடுக்க போனார் அப்படி காணையில் விரட்டு மாடு வேறு என்ன நிறைய வயிறு போகணுமா ரைட் என்ன நல்ல வடிவாக வந்துட்டீங்களா என்ன செய்யப்படுங்க நான் என்ன செய்வேன் நீங்கள் அதை பாருங்க ஐயோ முகக்கட்டையெல்லாம் அவ்வளோ அப்படியா செய்யப்படுங்க வாங்கினாக்கு எனக்கு என்ன என்ன சொல்லலாம் தண்ணியால கழுவினாது இல்லை அதான் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிருக்காது ரெண்டாலும் வராது நீங்கள் செய்கிற முறுக்கு பார்ப்போம் சரி எல்லாம் பழகிறதானே ஒன்று இப்படி செய்யக்கூடாது சந்திரன் இங்கே பாருங்க இங்கால பார்த்தா என்ன சூடாயிடுச்சு நீங்கள் பட்டுங்க எடுத்து ஆள் செஞ்சு பார்த்துட்டு உண்மை ஆளுக்கு வேற இல்லை தெரியுமா நல்லா நடிப்பார் ரைட் இந்தியாவில் பார்த்தீங்களா என்ன சூடாயிடுச்சு நாங்கள் போடுவோம் எல்லாத்தையும் வந்து பாருங்க இருக்கா என்ன வடிவா பொங்குதண்டு இதுக்கு இன்னொரு தட்டு தான் வச்சு வெட்டுறவே நம்ம எங்கள்கிட்ட அந்த தட்டு இல்லை என்ன தட்டு இந்த இப்படி முறுக்கு தட்டுமா இன்னொரு தட்டு இருக்கிறது அதைத்தான் அப்படியே வச்சு பொறிக்கிறேன் அப்படியே பாருங்க நான் போடுற வடிவ பாருங்க செஞ்சு இதோட முடித்தெடுத்து போடுங்க கணக்கை போடலாம் பயன் இல்லையே இப்போ ஒட்டி பிடிச்சி நிற்காது இல்லை இல்லை அப்படி வராது இங்கே செந்துரன் பாருங்க முறுக்கு செந்துரன் சேப்படிக்கு ரெண்டு சேப்பு பார்த்தீங்களா இதெல்லாம் கூடாங்க சும்மா பெம்பல் செந்துரன் எல்லாம் இனிமே காணும் இவ்வளோ முறுக்கும் இனிமே நாங்கள் பொறிக்கணும் என்ன நீங்கள் தான் இங்கே இதில் போறீங்க இந்த தட்டில் பட்டை போடுங்களா கொஞ்சம் கை நடுக்கம் இருக்காது பில்லம் வலிக்க போது என்ன செய்யறீங்க அப்படியே போட்டு விடுவாங்க இப்படியே இங்கே ஒன்று மேலே வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிக்கலாம் இல்லாட்டி கத்திகள் இருந்தாலும் பட்டலாம் வெட்டினா சரி இப்படி என்ன செஞ்சுறேன் பட்டுங்கோ இங்கே பாருங்கோ அடுத்த முறுக்கு இது அடுத்த முறுக்கு அவன் வெள்ளமா தாங்க நீங்கள் திறனதை பார்த்தா முறுக்கு உடஞ்சிரும் போல இருக்கு முறுக்குல கோவத்தில் நினைக்கிறீங்களோ முறுக்குல என்னடா கோவப்படும் அப்போ என்னில் கோவப்படுறீங்களோ உங்களே மென்னத்தியாப்பா கோவப்படுறது அதான் என்னத்தில் கோவப்படக்கூடாது நீங்கள் அப்படி ரைட் இங்கே வேறு காலத்தில் செஞ்சா ஆனால் என்ன இதுக்கு சொல்கிறதுக்கு கூட நம்ம எண்ணெய் இழுக்குமெண்டு கூட தெரியுமா செந்துறேன் செந்துறேன் ஜீர வழியை தெரியும் இதில் உங்களுக்கு தாலி செஞ்சாது தாலி கொடி
வேண்டாமே எனக்கு தாலி கொடியே வேண்டாம் விடுங்க இங்கே வேறுங்க கல்ல 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 வெள்ள வெண்ணு வந்து கிட்டது கல்ல கல்ல வேணா சத்தங்க இருக்குது தெரியுமோ சுந்தரன் இங்கே வேறுங்க சுந்தரன் இப்படி செய்ய நல்லா இருக்கும் உண்மையாவே என்ன செய்வீங்க ஏதோ நீங்கள் விருப்பப்பட்ட அவ்வளவு சாப்பிடுறது போல இல்லை உங்களோட கதை இப்போ மச்சாக்க சாப்பிடுறது நான் விருப்பப்பட்ட மட்டுமே சாப்பிடணும் நீங்க விருப்பம் நல்லா செய்வேன் இல்லை செய்ய மாட்டேன் எனக்கு மாவு விட்டு பிடிக்கிற தெரியுமோ என்ன அதை குழைச்சது நான் என்ன செய்வேன் அதான் நான் தான் என்ன சொன்னதை பூசினா இது காஞ்சியேண்டா சரி அவ்வளவும் தான் கட்டம் என்ன இது காஞ்சா கட்டம் சரி எங்கட மாவு ஓ சாய கூட போடணும் பொண்ணுற கலர்ல வருது முருகு அது விட்டுறாங்க சரி அப்படி இல்லை அப்படிதான் வரணும் இல்லாட்டி உள்ளுக்க பச்சையா கிடக்கும் ஐயோ சந்திரன் முறுக்கு பிஞ்சு போச்சு சந்திரன் பிடிச்சு விட்டாரே சந்திரன் நெஞ்சு சந்திரன் உண்மையோரு மனச்சாட்சி இல்லாம இப்படி முறுக்கு வைக்கிறது அது பிரச்சனை இல்லை ரைட் இது பாருங்க இது நல்ல வடிவா ஒரு பக்கம் பொறிஞ்சிட்டு பாருங்க என்ன கலர்ல சென்ற மந்திரிக்காண்டு என்ன ரைட் இனிமே இதை நாங்கள் எடுப்போம் ஹலா வேணா வந்துட்டு இந்த கரண்டி எப்படி இருக்கு சந்திரன் என்ன அடே சத்தத்தை காணையில் முறுக்குங்க சரி இனிமேல் நாங்கள் அடுத்தது போல போடுவோம் மழை மழை போடுற போட்டில் மழை மழை பொறிஞ்சிடுவோம் சந்திரன் என்ன வேலையை கண்ணணும் கதைக்காம இருக்கிறீங்க சத்தமில்லாட்டி இல்லை பார்க்க மாட்டேன் ஆனால் சந்திரன் நீங்கள் எல்லா வேலையும் ஜெயிக்க அப்படியோ நான் பில்டிங் வேலை மட்டும் ஜெயிக்காம நீங்கள் அப்படியேண்டு ஆனால் சந்திரன் நீங்கள் வேற வேறு கொஞ்சம் மொத்தமாக செய்கிறீங்க போல இருக்கு உங்களோட பட்டு பிழைக்குதா உங்களை ரிஜெக்ட் பண்ண முறுக்கு சுடுறதுலேருந்து அப்படியே ரைட் சரி இது ஒன்று நல்ல படுவா அப்படியே பொடிக்கணும் இதே இங்கே இங்கே இந்த முறுக்க பாருங்க சுட்டு போட்டு கையில் சுட்டு கையில் சுட்டு போட்டு ஒரு வேலை செய்ய ஒரு தலைமை வந்ததான் ஞாபகம் இருக்கும் அப்படியெல்லாம் சுடத்தான் தெரியும் இது என்னத்துக்கான சுட்டது ஒரு ஞாபகம் பேர் எங்களுக்கெல்லாம் இப்படி கிரைண்டர்லாம் பட்டினது அதுக்கப்புறம் நாங்கள் அவதானம் வேலை செய்ய இன்னைக்கு உடனே அழுது ஐயோ இந்த நடந்தது அப்படி நிற்பானே உங்களை முறுக்கு தர மாட்டேன் ஐயோ முறுக்கே வேண்டும் ஒரு முறுக்கு எடுத்து காட்ட முடியாது கிடைக்குது இல்லை இங்கே இங்கே இருங்க வாவ் வடிவத்தான் பொரிஞ்சு வந்திருக்கேன் அதேமாதிரி செந்திரனும் இதை நல்ல வடிவாக புளியட்டும் அதேமாதிரி இதுவும் நல்ல வடிவாக பொரிச்சிட்டு அடுக்கேக பார்ப்போம் சரி இந்த பாருங்க இதுவும் நல்லபடியாக பொரிஞ்சு வந்துட்டு இது கொஞ்சம் கறினமாக இருக்காம அதனால் நாங்கள் இந்த அளவுக்கு அதேமாதிரி கறிக்காண்டுச்சு நம்ம என்ன செந்துறேன் அதனால் நாங்கள் எடுப்போம் செந்திரன் முறுக்கு சுட விட்டதான் தாமதம் வேறே இல்லை முறுக்குறால ஒவ்வொரு நாளும் செந்திரன் இடியப்பத்தாட்டும் தரட்டும் கொஞ்சம் இடியப்பமா இப்போ அப்படியோ அப்படித்தான் பின்னே என்ன செந்திரன் நீங்கள் அப்படியே தாண்டி கொண்டு அடுத்தது நாங்கள் போடுவோம் என்ன ஆனால் செந்திரன் முறுக்கு புளிகிறதோட விதம் வடிவு என்ன செந்திரன் அப்படிதான் முறுக்குள்ள ஓடி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னான் அப்போ தான் நீங்கள் வடிவா செய்வீங்களேன்ட்டு தான் உண்மையா எவ்வளோ அம்மா வாங்கினீங்க ஏன் கூட கிடக்கும் சும்மா சொல்லுங்க பாப்பா நான் 1/2 கிலோ தான் வாங்கினேன் 1/2 கிலோ இவ்வளோ முறுக்குண்டா அதுதான் ஆனால் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இவ்வளோ லாபம் தெரியுமா உண்மைக்குமே நாங்கள் வீட்டில் இப்படி சுட்டு சாப்பிடலாம் இல்லாட்டி விற்கலாம் எல்லாம் ஒரு தொழில் இல்லைன்னா உண்மைக்குமே நிறைய லாபம் அப்படித்தானே விற்கிறது எல்லாரும் ஜோதிச்சு வித்திருப்பினம் இல்லை உண்மை இந்த முறுக்கெல்லாம் இப்போ பாருங்க 1/2 கிலோ மாவும் பாதி எண்ணெயும் தான் மற்ற சீனி பானைக்கு சீனி இவ்வளோத்துலேயுமே இவ்வளோ லாபமாக இருப்போம் இந்த முறுக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்குறவே 250 ரூபா 300 ரூபாவா தெரியுமா செந்துரு நீங்கள் சொல்லத்தான் தெரியும் நான் முறுக்குள் வாங்கி சாப்பிட்றேன் அதான் நீங்கள் சாப்பிட்றது எனக்கு இந்த முறுக்குள் எல்லாம் தெரியுதாப்பா இப்போதான் அது வடிவா கிடக்கும் மேலே தெரியுது அதானே நெஞ்சு வேறங்க இன்னும் வடிவாக இருக்கணும் இது கொஞ்சம் காஞ்சி ரைட் நல்லா இருக்கேண்ணே நல்லா தானே வரும்
அப்ப என்ன செய்வோம் நாங்க இனிமே எல்லா முறுக்கையும் சுட்டு பார்ப்போமே. சுட்டு சீனி பானை ஊற்றி பாருங்க முறுக்கு நாங்கள் சுட்டு முடிச்சு விட்டோம். மிச்சமா முள்ளுக்கா கிடக்கா நாங்களுக்கு நேரம் இல்லை என்ன செஞ்சுறேன் டவுனுக்கெல்லாம் போகும். அது அலுவலி இருக்கு. அடுத்த கட்ட நாங்கள் என்ன செய்ய போறோம், சட்டியை வச்சுட்டா தண்ணி விட்டு சீனி பானை 2ஆம் கட்டம். அதுக்கு நாங்கள் தேவையான சீனி தேவையான அளவு போடுங்க. கொஞ்சம் முறுக்கு தான் வச்சுக்கிங்க. அடுத்தது தண்ணியும் அடுத்தது தண்ணி இது நல்ல வடிவாக கரையணும். கரைஞ்சி திக்காக வரணும். ஆனால் இப்போ என்ன கரைஞ்சிட்டு பொருளுக்கு கரைஞ்சிட்டு அங்கே ஒட்டி பிடிச்சிட்டு சட்டியில் ஒட்டி பிடிச்சி தண்ணி விட்டாவில் முறுக்கு கொஞ்சம் இருக்கு சார். என்னண்டு சீனி கூடிட்டு அது நீ வத்தி வரணும். அதுதான் இப்படி சாப்பிட்டாலும் தெரியும். என்னது தண்ணி கலரில் கிடக்கு. சரி இது நல்ல வடிவா கம்பி பதம் வரையும் இப்படி ரெண்டி கொண்டே இருக்கணும். இல்லாட்டி சட்டியில் பிடிச்சிருமா? ஓ உங்களுக்கு போய் பாத்தீங்களா அவன் முறுக்கு சொல்ற தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன எல்லாத்தையும் அவதானிக்கிட்டான் போகணும். சும்மா பார்த்துட்டு வாங்க அவதானிப்பீங்க எல்லாம். இப்போ இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்லி தந்துதான் இல்லை. சும்மா தானே செஞ்சுறேன். என்ன சீனி அளவு பார்ப்பீங்க காணுங்க ஒரு குறிப்பிட்ட முறுக்கு இந்த அளவுன்னா குறிப்பிட்ட அளவு ஊத்துறான். இப்படித்தான் அதுதான் எனக்கு தெரியாம இருக்கிறேன். இல்லை பானியாக வருவோம் அப்படியே இல்லை அது அப்படியே இப்படி ஒட்டி படிக்கும் தாத்தா கம்பி பதத்துக்கு அப்படியே பாத்தீங்கன்னா சீனி நல்ல வலுவா வத்தி வந்துட்டு நான் செஞ்சுறேன். சீனி பானை சரி நாங்கள் இதுக்குள்ள ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னும் காசை நிப்பாட்டோம். நிப்பாட்டினால இங்கே வந்து பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ வரும். வத்தி வந்துட்டு கம்பி பிடிப்பு மாதிரி வந்துட்டுன்னு நாங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறோம். செந்திரம் குண்டுங்க மலமண்டு இருக்கும் சட்டிக்கு விட கிளறிக்கலாம் போட்டு. இல்லை அப்படி கிளற கூட காணும் என்ன நிறைய தானே நாங்கள் காய்ச்சினாங்க. கவனம் சட்டிக்காய் போட்டு தட்டி கொஞ்சம் இல்லை இல்லை அப்படித்தான் நாங்கள் சட்டிக்காய் போட்டு தண்டு அதுவும் ஆற விட்டுட்டு தாங்குன்றது. அப்போ தான் அந்த சீனின் கலர் வரும் வெள்ளி வெள்ளியா. இப்போ ஒன்றும் வராது. ரைட் எங்களுடைய சீனி ஏன் தந்துடும் அப்படி நீங்கள் ரைட். இனிமே இங்கே பாருங்க. இனிமே இதை வச்சு நாளைக்கு வரத்தானே அது கட்டி கட்டியாக வரும். இனிமேல் நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் முருகா. எப்படி பிடிமானம் இருக்கு ஒன்று சாப்பிட்டு பாருங்க. ஒன்று சாப்பிட்டு பாருங்க. நானும் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். இப்போ விளையாட பொரிஞ்சு இருக்கு. உங்களுக்குமா நல்லா இருக்கும். நல்லா வந்தும் இருக்கு பொரிஞ்சு சூப்பராக இருந்துருக்கு. நாங்கள் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கோம். எங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் மொத்து வர அன்னுடைய அதான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம். நாங்கள் சீனி போடாமல் சாப்பிடலாம், சீனி போட்டும் சாப்பிடலாம். சரி இவ்வளோ இருந்தாங்க முறுக்கு. இதான் கல்யாணம் விட்டு சிற்பி பலகாரம் ஏதோ ஒரு பேர் அதுக்கு வரவும் மாட்டுதான். அதான் பேர். சரி நாங்கள் இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம்.